அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்திற்கு 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள், என்னால் தொடங்க முடியல அப்படி இருப்பவர்கள் தைப்பூசத்திற்கு 9 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். எந்த நாளில் நம்ம தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போது 21 நாட்கள் அப்படிங்கிறப்போ ஜனவரி 22ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கின்றது. அதில் ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, விரதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் தடங்கள் வந்துருச்சு, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. அதற்கான என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க. நமக்கு சூழ்நிலை நமக்கு அப்படி அமைஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பரவாயில்ல. இப்போ 21 நாட்கள் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் 15 நாட்கள் அல்லது 11 நாட்கள் 9 நாட்கள் அப்படிங்கிற கணக்கு பண்ணி நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க, குழப்பிக்க தேவை கிடையாது. இப்போ தைப்பூசம் பார்த்திங்கன்னா 11 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா எந்த டேட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி. இப்போ நீங்கள் 9 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதி நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணணும். பிப்ரவரி 3ஆம் தேதி நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தைப்பூச தினத்தன்று 9வது நாட்களாக இருக்கும். நீங்கள் 9வது நாட்களாக நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் பூஜை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் மாலை போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தைப்பூசத்திற்கு 9 நாட்கள் கணக்கு பண்ணி நீங்கள் பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை போட்டுக்கொள்ளலாம். இப்போ 11 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை போட்டுக்கோங்க. அல்லது பூஜை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை மட்டும் செய்யுங்க. இல்லை நான் மாலை போடலை, விரதம் மட்டும் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் விரதம் இருந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 9 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாகவும் போயிடும், உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம முருகனுக்கு தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு நாட்கள் அதிகமாக இருக்கும்போது ஏதாவது சின்ன தடங்கள் வந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயாக விடுங்க. சரி 21 நாட்கள் நம்மளால் இருக்க முடியல, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்களாக இருந்து கொள்ளலாம், ஒரு 3 இல்லைன்னா 6 நாட்களாக இருந்துப்போம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசார திருப்தியாக கொண்டு நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐயோ நம்மளால் முடியலையே, எத்தனை பேர் 48 நாள் பூஜை பண்ணுறாங்க, எத்தனை பேர் 21 நாட்கள் பூஜை பண்ணுறாங்களே, நம்மளால் முடியல அப்படிலாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் எதுவுமே நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் தைப்பூசத்திற்காக விரதம் இருங்க. இல்லை எந்த நாட்களுமே முடியல அப்படின்னா தைப்பூச தினத்தன்று பிப்ரவரி 11ஆம் தேதி மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அதற்கு நான் பதிவு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? நமக்கு எந்தெந்த நாட்கள் நமக்கு திருப்தி கொடுக்குன்றதோ அந்த நாட்டில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ 9 நாட்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதி நீங்கள் போயிட்டு சுவாமிக்கு மாலை போட்டு, அதாவது முருகன் கோவிலில் போயிட்டு மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. 11ஆம் தேதினா பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை போட்டுக்கோங்க. இல்லை நான் மாலை போடலை, பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் முருகனுக்கு காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசமோ அல்லது வேல்மாறலோ பாராயணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இல்லை மந்திரங்கள் நான் நிறைய கொடுத்துருக்கேன், அந்த மந்திரங்கள் கூட நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். 108 போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை போடலை, நான் விரதம் மட்டும் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நீங்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையை எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மதியம் முடிந்தால் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா பட்டினியாக இருந்துக்கலாம். மாலை நேரம் விரத சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படியே தினமும் 9 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். தைப்பூசத்தன்று நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் பழனிக்கு மாலை போட்டு வழிபாடு செய்பவர்களாம் மற்ற கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க. தாராளமாக போகலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. நீங்கள் எந்த கோவிலுக்கு மாலை போட்டிருக்கிறீங்களோ அந்த கோவிலில் போயிட்டு தான் நீங்கள் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் மற்ற கோவிலுக்கும் மாலை போட்டிருந்தாலும் போகலாம், அது எந்த தவறும் கிடையாது, போகலாம். இல்லை மற்ற ஆறுபடை கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னா போகலாம். நீங்கள் எந்த கோவிலை நினச்சி மாலை போட்டிருக்கிறீங்களோ அந்த கோவிலில் போயிட்டு மட்டும் நீங்கள் மாலையை கழட்டிக்கோங்க. மற்ற எல்லா கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வரலாம். அதே போல் மிகவும் முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீங்க, தினமும் திரி மாற்றணுமா, தினமும் எண்ணெய் மாற்றணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. எண்ணெய் பார்த்தீங்கன்னா தீர்ந்துருச்சுன்னா ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள்
எண்ணெய் சேஞ்ச் பண்ண அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிக்கோங்க. அதாவது நமக்கு எதாவது டஸ்ட்டு எதாவது பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அதில் இருக்கிற டஸ்ட்டு படும் பார்த்திங்கன்னா, அந்த நேரம் நமக்கு விளக்கு வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக கருப்பு கருப்பாக அங்கங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்குல்ல, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. திரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா காலையும் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம், அதே திரியில் மாலையும் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாற்றலாம், அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ நீங்கள் தினமும் மாற்றணும் விருப்பம் இருந்தால் தினமும் மாற்றிக்கொள்ளலாம், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் தான் எண்ணெயும் நீங்கள் வந்து தினம் தினம் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். முருகப்பெருமானை பொறுத்தவரை வழிபாடு ரொம்ப எளிமையானதான். செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ என்னால் வந்து 21 நாட்களும் பூஜை பண்ண முடியல, 9 நாட்களும் பூஜை பண்ண முடியல, என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்கின்றது, நான் என்ன செய்ய அப்படின்னா, முருகனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிகிட்டே நீங்கள் இருங்க. மனதளவு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும், முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அவருடைய நாமம் நிறைய நாமங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போதும் அவருடைய நாமத்தை சொல்லிட்டு எழுந்திரிங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடியே முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அவருடைய நினைவால் இருந்தாலே போதும், பரிபூர்ணமாக இருக்கும். நம்மளால் பூஜை தான் செய்ய முடியாது, அப்படி இருந்தாலும் அவரை நினைப்பதற்கு நமக்கு எந்த தடங்கள் கிடையாது. அதனால் அவரை வந்து நினைத்தாலே போதும், அவருடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.